வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது சீன் நம்பர் 62 அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு மிஸ்டீரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு மூவி. அதாவது ஒரு 5 ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு அவங்க பண்ணக்கூடிய செய்கைகளை கேப்சர் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க. ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்றாரு அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கதைக்குள்ளதான் இந்த மாதிரியான ஒரு கதையை சொல்றாங்க. அதாவது 5 ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு ஒரு படத்துக்கான ஆடிஷனுக்கு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு ரூம்ல அவங்களோட சேர்த்து இன்னும் 2 பேரையும் அடைச்சு வைக்கிறாங்க. மொத்தமா அந்த 7 பேரும் அந்த ரூம்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அண்ட் இந்த கதையை சொல்லக்கூடிய அந்த டைரக்டர் யாரு, இந்த படத்துக்குள்ள வரக்கூடிய அந்த டைரக்டர் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த மல்டி லேயர்டு எலிமெண்ட்டை இந்த கதைக்குள்ள கொண்டு வந்தது அப்படின்னே சொல்லலாம். அதாவது கதைக்குள்ள ஒரு கதை, இந்த 2 கதைகளுக்கான அந்த கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வித்தியாசமான நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே அப்படின்றதுமே ட்ரை பண்ணிருப்பாங்க. அதாவது அதுல இருந்து யாரு தப்பிப்பா அப்படின்றது ஒரு கட்டத்துல நமக்கு தெரிஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் கொண்டு போயிருப்பாங்க. அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. ஆல்சோ இதோட அந்த கிளைமேக்ஸ்ல முடிச்ச விதம் இருக்குல்ல, அதாவது அந்த சீன் நம்பர் 62ங்கிறத எதுக்கு வச்சாங்க, அதுக்கான ரீசனிங் அப்படின்றதும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே இவங்க போகக்கூடிய அந்த லொகேஷன், அங்க இந்த 5 நபர்களை ஒரு ரூம்குள்ள பூட்டி வைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த பரபரப்புலாம் ரொம்பவே நீட்டா பில்டப் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாட்டே அந்த பரபரப்பு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத நிறைய விஷயங்களை ஒரு படத்துக்குள்ள ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு இந்த படத்துல ஆக்சுவலா சினிமா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிளை தவிர இன்னொரு ஒரு ஆங்கிள் ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றதும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டிருக்காது. அவங்க சொன்ன ஒரு ரீசன் அப்படின்றதுமே ஒட்டாம ஒரு மாதிரி தனியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கதையில அந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதும் பெரிய லெவல்ல சுவாரஸ்யமாலாம் இல்லை. ஒரு சில மொமெண்ட்ஸ் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் இன்னுமே அதுல விறுவிறுப்பு அப்படின்றது கொண்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா ராவான காட்சிகள் அப்படின்றதும் அமைச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச விஷயத்தையே சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ அதுலயுமே இன்னும் கொஞ்சம் வெரைட்டி அப்படின்றத ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் ஐடியாவா நீட்டா இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்றேன்ற மாதிரி இந்த படத்தை கெடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 அவுட் ஆஃப் 5. அந்த ஐடியாக்காக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.